Hello everyone, welcome to Mr. G Pocket Money. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 5paisa ஆப்பில் வந்துட்டு எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஆப் தான். நீங்கள் டேரெக்டாக ஸ்டாக்ஸ்லேயோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மூலியமாகவும் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். ஸோ நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஹோம் பேஜில் இருப்பீங்க. ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங் ஆப்ஷன் வந்து ரோபோட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வரும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ரெஃபரலுக்கு பார்த்தீங்கன்னா 250 rupees வந்து தர்றாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து டேரெக்டாக உங்கள் லிங்க் மூலிமா இன்ஸ்டால் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பனிங்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாரு அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் இங்கே கிரெடிட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா வேதாந்தா ஸ்டாக் எடுத்துக்கலாம். சரியா, இந்த ஸ்டாக்கில் நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணேன் அப்படின்னு நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த ஸ்டாக்கில் நான் 100 குவான்டிட்டி வச்சுருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் 100 மென்ஷன் ஆகிருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா என்னோடய ஏர்னிங்ஸை நாம் செக் பண்ணிக்கலாம். யுவர் ஹோல்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து 100 குவான்டிட்டி வச்சுருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 240 ரூபா அப்படின்னு இந்த ப்ரைஸ் இருக்கும்போது இதில் வந்து ஒரு 100 குவான்டிட்டி வாங்கினேன். இங்கே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இருக்கும். டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 24,390 rupees. சரிங்களா, இப்போது என்னோடய கரண்ட் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 44,760 rupees. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க 20,360 rupees. ஒன் டே ப்ராஃபிட் வந்து 780 rupees. ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நான் இங்கே பார்த்துக்கலாம். நான் பை பண்ணும்போது ரேட் இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. ஆவரேஜ் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு 243.95. இப்போ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 447. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணணும். என்னென்னா நீங்கள் ஒரு ஸ்டாக் வந்து பிக் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. பட் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயோ நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஸ்டாக்கெல்லாம் உங்களுக்கு பிக் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அதில் நீங்கள் ஒரு ஸ்டாக் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு ஸ்டாக் வந்து பிடிச்சிருக்கு, அது வந்து க்ரோத் கொடுக்குன்னு தோணுதுன்னா நீங்கள் அதை கூட இந்த மாதிரி சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டாக் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பை பண்ணும்போது குவான்டிட்டி அடிக்கணும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ நம்பர்ஸ் நீங்கள் பை பண்ண போகிறீங்களோ பை பண்ணிக்கலாம். 10 குவான்டிட்டினா 10 கூட எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ அது உங்கள் சாய்ஸ் தான். ஸோ 10 குவான்டிட்டினா 10 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ரேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன ப்ரைஸில் வாங்கணும் அப்படிங்கிறது. நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வாங்குறதுனா வாங்கிக்கலாம். இல்லை கொஞ்சம் ஒரு 10 ரூபா கீழே வரும் அந்த ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னா அந்த ப்ரைஸை அடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க. பை அண்டு செல். பை பண்ண போகிறீங்கன்னா பை, இல்லை செல் பண்ண போகிறீங்க வச்சுருக்க குவான்டிட்டின்னா செல் கொடுத்துக்கலாம். ஸோ பை கொடுக்குறேன். ஒரு சில ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சர்விலன்ஸ் மெஷர் நோட்டிஃபிகேஷன் வரும். அது என்ன ரீசனுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸில் ஒவ்வொரு ரீசனுக்காக அந்த மெஷர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும் ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பை ஆர்டர் கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து பை ஆயிரும். ஸோ இதை நீங்கள் அப்படியே ஒரு கொஞ்ச நாளுக்கு ஹோல்ட் பண்ணும்போது இந்த ஸ்டாக் வந்து இந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது ப்ரைஸ் அதிகமாகும். ஸோ அந்த ப்ரைஸ் அதிகமாகும் போது நீங்கள் விற்றுட்டு அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது. பட் நீங்கள் ஒரு கரெக்டான சேஃபான ஸ்டாக்கை தான் எடுக்கணும். நான் இந்த ஸ்டாக்கை உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன், சஜஸ்ட்டும் பண்ண மாட்டேன். ஏன்னா ரொம்ப ஒரு ரிஸ்க்கான ஒரு கம்பெனின்னா வேதாந்தா. ஏன்னா கடன் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு குவாலிட்டியான சேஃபான ஸ்டாக் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 6 monthஸோ நீங்கள் ஒரு 3 year 5 year அப்படின்னு லாங் டேர்ம் வச்சுருக்கும்போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சரி, அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணணும். ஸோ இப்போ சொன்ன மெத்தடில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு எதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.